இரண்டு காட்சிகளையும் பார்க்கும்போது ஆமா திமுக வந்து டிவிகேவை பார்த்து பயந்துதான் இருக்கு, அதுக்கான வெளிப்பாடு தான் அப்படின்னு. விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை பார்த்து ஒரு பயம் இருந்துச்சுன்னா, பட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ராகுல் காந்தி டிவி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க டிவிகே அவங்க சைட்ல இருக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி எல்லாமே எலெக்ஷனுக்காக மட்டும்தான். ஸோ டெய்லியுமே ஒரு வீடியோ வரும். ஸோ நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. எலெக்ஷன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கறது அவர் சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான். காங்கிரஸ் இருக்கும், அவங்க எந்த சைடு போனாலும் அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த பாதிப்பு வந்து எஸ்ஐஆரால பாதிக்கப்பட போறது மெயினா திமுகவும் டிவிகேவும் தான். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா அரசியல் விமர்சகர் நம்ம கூட விஜயன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப நாட்கள் அப்புறம் திருப்பி மீட் பண்றேன் இல்லையா? ஆக்சுவலா இன்னைக்கு காரசாரமாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் களம் தான் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பீகார் தேர்தலுக்கு அப்புறம் வந்து அரசியல் களம்ன்றது வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து புது கட்சிகளுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு, மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இந்த எதிர்பார்ப்புகளை முற்றிலும் உடைச்ச மாதிரி இருந்துச்சு பீகார் தேர்தல் இல்லைங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா இது புது கட்சி, அதாவது புது கட்சின்னு சொல்றத விட நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், டிவிகே டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே பார்த்து பயந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கே உறுப்பினர்களே திருப்பி டிவிகேக்கு அனுப்பிச்சு திருப்பி டிஎம்கேக்கு கொண்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாக்குறோம். இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே டிஎம்கே வந்து டிவிகே பார்த்து பயந்துட்டாங்களா? கண்டிப்பா பயந்துட்டாங்க. அதை நான் வந்து அதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்னு சொல்லிடுறேன். அதாவது முதல்வர் வந்து இவ்வளவு நாள் ஒரு ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது போக, இப்ப ஒரு 2 நாளா வந்து ஒரு 2 வீடியோ வந்துச்சு. நேத்து வந்து அவருடைய கட்சி அலுவலகத்துல பின்னாடி உடன்பிறப்பு அப்படின்னு எழுதி அந்த திமுகவோட ஒரு கிளை செயலாளர் வந்திருக்காரு. அவரோட அப்பா வந்து இவர்கிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு போன் போட்டு பேசி அப்பா அந்த திமுக செயலாளர் வந்து அழுது, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு டிராமான்னு சொல்லலாம். அது உண்மையா நடந்தும் இருக்கலாம். இந்த மாதிரி அவர் இது வரைக்கும் பிஹேவ் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமாத்தனமான ஒரு விஷயம். அப்புறம் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு 4 பெண்கள் அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா தான் வளர்த்துருக்காரு. அவரும் சமீபத்தில் இறந்துட்டாரு. அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப அழுத மாதிரியே ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த இறுதி சடங்கை பண்ண வைக்கும் போது, எப்படி இந்த செய்தி அவர்கிட்ட போய் அவர் பண்ணான்னு தெரியல. அந்த இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் கால் பண்ணி 4 பேர்ட்டையும் பேசுறாரு, உங்களுக்கு அப்பாவா நான் இருக்கேன் அப்படிங்கிறது. இதுவும் முழுக்க முழுக்க ஒரு சினிமால நடக்கிற ஒரு சீன். சினிமால சென்டிமெண்ட் ஹை பண்ணும்போது இருக்கிற சீன். இந்த 2 காட்சிகளையும் பார்க்கும்போது ஆமா திமுக வந்து டிவிகேவை பார்த்து பயந்துதான் இருக்கு, அதுக்கான வெளிப்பாடு தான் அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பின்னாடி போய் பார்க்கும்போது, விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை பார்த்து ஒரு பயம் இருந்துச்சுன்னா, பட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் முடங்கி உட்கார்ந்துருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. திமுக எல்லா கட்சிகளுமே நினைச்சாங்க. பட் அவர் முடங்கி உட்கார்றதுக்கு ஒரே காரணம் யாருன்னா ராகுல் காந்தி தான். அவர் வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அது வந்து அவரா வெளியிட்ட வீடியோ. அதாவது நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த சம்பவத்துல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ வெளியிட்ட அன்னைக்கே ராகுல் காந்தி தந்தா அவருக்கு ஒரு போன் வருது. அவங்க 2 பேரும் உள்ள என்ன பேசினாங்க என்னன்றது தெரியாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில இருந்து இங்க மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஆதரவாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் பேச்சுக்கள் போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகுதுங்கிறதோட முடிவு வந்து ராகுல் காந்திட்ட தான் இருக்கு. அவரு வந்து இவங்க திமுக யாரை வந்து முதல் எதிரியா நினைக்குதோ, இப்ப முதல் எதிரியா நினைக்கிறது டிவிகே தான். விஜய் அவர்களோட கட்சியில இருந்து திருப்பி டிஎம்கேக்கு வந்து இணைய போவதாக வந்து சில வீடியோக்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? விஜய் அவர்கள் கட்சியில இருந்து டிஎம்கேல இணைய போறவங்களோட அந்த உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்பவே அப்பட்டமா வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லப்போனா அந்த ரெக்கார்ட் டான்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதுவும் ஒரு தொழில் நான் குறிப்பிட்டு நான் சொல்றது காரணம் அடையாளப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். அங்கேருந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே போஸ்டர்ல பேனர்ல அவர்களை பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி வேலை செய்யற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தரம் தாழ்ந்து போயிடுச்சான்னு கேட்கு.
அரசியல்ல தரமே கிடையாது. அரசியல்ல ஒரே விஷயம் வந்து தோக்குறது மட்டும்தான். அந்த தரம் தாழ்ந்துங்கிறத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு தேர்தல்ல காங்கிரஸோட, அடுத்த தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி எல்லா கட்சியும் வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல திமுகவும் வச்சிருக்கு, அதிமுகவும் வச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம தரத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, அது மாதிரி வச்சுக்க கூடாதுல்ல. அரசியல்னு வரும்போது, அரசியல விட ஒரு மத்திய கட்சிகிட்ட நம்ம கூட்டணி போறது இல்ல மாத்தி கூட்டணி வச்சுக்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி. இல்லையே ஒரு பெரிய கொள்கைன்னு கூட்டம் ஒண்ணு இல்ல. இருக்கு. ஒரு கட்சிக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா, மதவாத கட்சியோட கூட்டணி வைக்க கூடாது. இவங்க ஏன் ஒரு காலத்துல பிஜேபியோட கூட்டம் வச்சிருக்காங்க, காங்கிரஸோடயும் வச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே திமுக, அதிமுக 2 பேருமே வச்சிருக்காங்க. அப்போ இங்க அரசியல் வேற, கொள்கை வேற, எலக்ஷன் வேற. எலக்ஷன் வரும்போது இங்க வந்து தரம், தராதரம் எதுவுமே கிடையாது. எலக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாரோட நோக்கமுமே. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், திமுக, அதிமுக, டிவிகே, பாஜக, காங்கிரஸ் எல்லாரோட நோக்கமும் எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ இந்த ராகுல் காந்தி டிவி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க டிவிகே அவங்க சைடுல இழுக்கிறது, காங்கிரஸ் பண்ற முயற்சிகள் எல்லாமே எலக்ஷனுக்காக மட்டும்தான். இப்போ எலக்ஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா, திருப்பி காங்கிரஸ் திமுகல இருந்து வெளியில காங்கிரஸ் வெளில போச்சுன்னா, அடுத்த லோக்சபா எலெக்ஷனுக்காக திருப்பி அவங்கள்ட்ட வந்து சேர்த்துப்பாங்க. சோ இதுல வந்து அந்த தரம்ங்கிறதே கிடையாது. தரம் தாழ்ந்த ஒரு விஷயம் தான் தேர்தல் அரசியலுங்கிறதே. ஓகே. அப்ப வைஷ்ணவில ஆரம்பிச்சு ஸ்டில் இப்ப நடக்கிற இந்த டிராமாட்டிக் வரை எல்லாருமே வந்து டிஎம்கேயோட கைக்கூலி தான். ஆமா. அது நான் சொன்னேனே, இது முதல்வரே வந்து சினிமாத்தனமான சில விஷயங்கள் பண்ணும்போது, அந்த கட்சியில இருக்கிறவங்க அது பண்றதுல பெரிய ஆச்சரியமே கிடையாது. இது மாதிரி இன்னமுமே நெறைய விஷயங்கள் நடக்கும். எலக்ஷன் 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசமும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல சினிமாவே வர வேணாம். நமக்கு இந்த சினிமாக்கள் பார்க்கறதுக்கே நேரம் போயிடும். இப்ப நேத்து ஒரு முதல்வர் பேசுற வீடியோ வந்து நேத்து ஒண்ணு வந்துச்சு. முந்தா நாள் ஒண்ணு வந்துச்சு. இப்ப இன்னைக்கு போய் பார்த்தா வரும். சோ டெய்லியுமே ஒரு வீடியோ வரும். சோ நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சம் இருக்காது. தேர்தல் அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மென்ட். அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய தகுதியோ, தராதரத்தையோ மக்கள் அறியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லலாம். இப்ப ராகுல் காந்தியோட இந்த தொலைபேசி அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல? மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை குடுத்திருக்கு. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்த குடுத்திருக்கு. அந்த நம்பிக்கையில அவங்க இன்னும் வீரியமா செயல்படுவாங்க. நல்ல விதத்துல. இவங்க இன்னும் வீரியமா செயல்படுவாங்க கெட்ட விதத்துல. எப்படி டிவிகேவ அமுக்கலாம் அல்லது நம்ம வெளியில மேல வரலாம் அப்படிங்கிறதுல திமுகவும் தீவிரமா செயல்படுவாங்க. டிவிகேவும் தீவிரமா செயல்படுவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை குடுத்திருக்கு. அது அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை அதிகமாயிருக்கோ, அதே அளவு திமுகவுக்கு பயமும் அதிகமாயிருக்கு. பிரேமலதாவும் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்காங்க. என்னன்னா டிஎம்டிகே வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியில இருக்கோ கூட்டணி சேருதோ அந்த கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப வந்து விஜயகாந்தோட கட்சி நேரடியாக விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப இந்த இடத்துல வந்து ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இல்ல பிரேமலதாவா இருக்கட்டும் விஜய் அவர்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து களம் கண்டார்கள் அப்படின்னா 2026 வெற்றி கனியை ஈஸியாக பறிக்க முடியும் நம்புறீங்களா? இல்ல இதே மாதிரியான ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிச்சு. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கே அதுதான் காரணமா இருந்துச்சு. அரசியல் கட்சிகள் எல்லாமே பொதுவா வந்து அது பெரிய கட்சிகளா இருக்கிற திமுக, அதிமுக இருக்கட்டும், ரொம்ப சிறிய கட்சிகள்ல இருக்கிற விசிகேவா இருக்கட்டும், விசிகே எல்லாம் டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் பேசிக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அவங்க கூட்டணி அறிவிக்க போற நேரத்துல மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு, யார் வந்து ஜெயிப்பா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, அவங்களோட கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் தொடர்பு இருக்கா அல்லது எதிரா இருக்காங்களா, அது எதுவுமே பார்க்க போறது இல்லை. எவ்வளவு சீட்டு தருவாங்க, இந்த கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதுல நமக்கு எவ்வளவு சீட்டு வரும், அது மட்டும் தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். இப்ப விஜய் அவர்களோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதாக இருந்தா பாதிக்கு பாதி சீட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அவன் அதிமுக பிஜேபி சீட்டு அதிகமா வாங்க முடியாது. அதே மாதிரி டிவிகேட்டையும் காங்கிரஸ் அதிகமா வாங்க முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான், அதாவது திமுகவை சமாளிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட். இப்ப இந்த கரூர் சம்பவத்துல திமுகவை சமாளிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டா ராகுல் காந்தி இருந்த மாதிரி, திமுகவை சமாளிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டா மட்டும் தான் டிவிகே காங்கிரஸை பார்க்குமே தவிர, கண்டிப்பா வந்து காங்கிரஸுக்கு பெரிய சீட்டுலாம் கிடைக்காது. மேபி எப்படி பார்த்தாலும் டிஎம்கே விட டிவிகே வந்து காங்கிரஸ்க்கு அதிக சீட்டுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இந்த 10னா 12 அந்த ப்ரொபோர்ஷன்ல அவங்களுக்கு கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க அவங்க திமுக விட்டுட்டு இவங்கள்ட்ட வரதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. சீட் அதிகமா குடுத்தா தான் வருவாங்க. அதனால கண்டிப்பா அதிகமான சீட்டு தான் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த புறம்போக்கு நிலத்துல தங்கியிருந்த குடிமக்களை வந்து அங்கிருந்து தள்ளி வைத்து ஓகே அங்க கட்டப்பட்ட வீடுகள்லாம் இடித்து
சில விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கம் பண்ணுச்சு இல்லையா? இதுக்கான ஒரு பெரிய எதிர்வினையாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி உள்ள வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இருக்கு. இதுல நம்ம வந்து பப்ளிக் ஒப்பீனியன்ற ஒரு விஷயம் கருத்து கணிப்பு எடுக்கும் போது அதுல ஓவரால் வந்து பதிவுகள் வந்து இதுதான் இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு தான் தன்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பதிவுகள் அதிகமாக நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இது எந்த அளவுக்கு வந்து ஐ மீன் 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிரதிபலிக்கும். இப்ப இந்த நீங்க சொல்ற இந்த குடிசை மாற்று பண்றது எல்லாமே வந்து மெயினா சென்னையில. சென்னைய பொறுத்தவரைக்கும் எப்போதுமே வந்து வோட் பெர்சன்டேஜ் வந்து ஒரு போலிங் பெர்சன்டேஜ் ஒரு 50ல இருந்து 55% தான் இருக்கும். ஒரு பேச்சு இருக்கு என்ன அப்படின்னா, சென்னையில பெரும்பாலும் படித்த மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் அப்புறம் வடசென்னை மக்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாரியான திமுகவோட கோட்டை தான் சென்னை அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பம் இருக்கு. அப்போ இந்த படித்த மக்களோட ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போகும்போது, இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே விஜய வந்து அவங்களுடைய ஒரு வீட்ல இருக்கிற ஒரு ஆளா தான் பார்க்குறாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அவங்க சந்திக்கும் போது, அவங்க டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒரு அரசியல் விமர்சகரா டிவிக்கே என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க? மக்களிடம் நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் கண்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பழனியப்பன் வந்து ஒரு பதிவிட்டு இருந்தார். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீமான் அளவுக்கு கூட விஜய் அவர்களால இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து போராட தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டா வச்சிருந்தார். அண்ட் எஸ்ஆர் வர்றது வந்து பெனிஃபிட் தான். இதனால வந்து நிறைய வந்து ஓட்டுகள், அதாவது என்னன்னா பொய் ஓட்டுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப விஜய் அவர்களோட சுத்தி உள்ளவங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லையா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுது அப்படின்றத குற்றச்சாட்டா வைக்கிறார். உங்களோட கருத்து? விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவருடைய மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறது அவர் சுத்தி இருக்கிறவங்க மட்டும்தான். அவர் சமீபத்தில ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. எங்க கட்சிய வந்து தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கு கூப்பிடல அப்படின்னு. அது யாருக்கு எழுதியிருக்காருன்னா, இந்திய தேர்தல் ஆணையம்னு போட்டு, மாநில தேர்தல் ஆணையம் கோயம்பேட்ல இருக்க அட்ரஸ போட்டு எழுதியிருக்காரு. இந்திய தேர்தல் ஆணையத்தோட தமிழ்நாடு அதிகாரி வந்து செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த அடிப்படை அறிவுன்றது இருக்கிறவங்க யாருமே அவர் கூட இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப மக்கள் நீதி மய்யம் கட்சி அவர் கமல் ஆரம்பிக்கும்போது, அவருக்கு சுத்தி இருக்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க. ஒரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் இருந்தாங்க. ஒரு ரிட்டயர்ட் ஐபிஎஸ் இருந்தாங்க. இதுலயுமே ஒருத்தர் வேலைய விட்டுட்டு வந்திருக்காரு ஐஎஃப்எஸ். ஆனா அவங்கலாம் எந்த அளவுக்கான ஒரு அறிவோட இருக்காங்க, எந்த அளவுக்கு அவருக்கு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு கண்டிப்பா தெரிய போறது கிடையாது. அதுல எழுதியிருக்கிற அட்ரஸ் அவருக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி தான் அதுல அட்ரஸ் எழுதுறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும், தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும் உள்ள வித்தியாசமும் அவருக்கு தெரிய போறது கிடையாது. அதுவும் யாரோ ஒருத்தர் தான் அவருக்கு சொல்லணும். அது சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கே அது தெரியல அப்படிங்கும்போது, அவர் சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து அவர என்ன மாதிரியே வழி நடத்துறாங்க அப்படிங்கிறதே அது எனக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா, அவரு வந்து அவருடைய அரசியல் புரிதலுங்கிறது அவர சுத்தி இருக்கிறவங்க சொல்றத வச்சு தான் அவருக்கு தெரியும். ஏன்னா, அவருக்கு மக்களோட நேரடியான தொடர்பு கிடையாது. அப்போ அவர சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு குடுக்குற தவறான தகவல்கள்னால அவரு நிறையவே பாதிக்கப்படுறாரு. இந்த எஸ்ஐஆர் படிவம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி பதிவிடப்படுறதில்ல. இதனாலவும் வந்து பாத்தீங்கன்னா சில ஓட்டரோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படுறதாக வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறாங்க. இது மக்கள் செயலி நம்ம நியூஸ் தகவலாக நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கார்பரேஷன் சைட்ல இதுக்கான மக்களை போய் சந்திக்கும் போது மூவ் ஆன் பண்ணும்போது இவர்கள் இருந்து தன்னோட கட்சி சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர் இப்ப ஏடிஎம்கே சைட்ல இருந்து வராங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டதாக வந்து ஒரு கருத்து ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க. இது பப்ளிக்கே ஒரு சைட்ல பதிவிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து முறையான ஒரு விஷயமாக பாக்குறீங்களா? திமுக வந்து முழுக்க முழுக்க களத்துல இருந்து நீங்க சொல்ற விஷயங்களை பண்ணுது. அவங்களுக்கு அவங்க கட்சிக்காரவங்களோட ஓட்டோ, அவங்க கட்சி குடும்பத்தினர் பேரோ, அல்லது அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய பெயரோ லிஸ்ட்ல இருக்காங்கிறத அவங்க வந்து சரி பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்களால இந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. இந்த விஷயத்த ஏடிஎம்கேவோ அல்லது மற்ற கட்சிகளோ பண்றதில்ல. அதுதான் ஒரே வித்தியாசம். டிஎம்கே பண்ணுது. அவங்க கட்சிக்குன்னு அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்பயும் வந்து ஒரு பிஎல்ஓவோட ஒரு திமுக வட்ட செயலாளரோ, இன்னும் வேற கட்சி வட்ட செயலாளரோ வந்தா பிஎல்ஓ வந்து வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட பணியில வந்து அவங்க எந்த இடையூறும் பண்ண போறது கிடையாது. இன்னொன்னு இவங்க போற ஊழியர்கள் எல்லாருமே மாநில அரசு ஊழியர்கள். இது இது என்ன பொறுத்தவரைக்கும் எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு கண் துடைப்பு. நீங்க சொல்ற இந்த மாநில அரசு ஊழியர்கள் தான் அந்த பட்டியல் எடுக்குறாங்க.
அதுக்கு திமுக உதவி பண்ணது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநில அரசு ஊழியர்களோட பணி வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கறதோட முடிஞ்சிருது. அந்த டாக்குமெண்ட்டை சிஸ்டம்ல ஏத்துறது மத்திய அரசு ஊழியர்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆட்கள் தான். அதுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களே வேணும்னு நினைச்சு ஒரு 10 எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கொடுத்தாலும் அது அவங்க ஏத்தல அப்படின்னா அந்த அந்த 10 இல்ல எக்ஸ்ட்ரா அப்படி பார்த்தா டிஎம்கேக்கு 10 சீட்டு, ஐ மீன் 10 ஓட்டு தானே மிஸ் ஆகுது. பட் ஆனா ஏடிஎம்கே சைடுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் மிஸ் ஆகும் இல்லையா? அது ஏடிஎம்கேவோட ஃபால்ட். ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஆள் அந்த பிஎல்ஓட போய் அவங்களும் வந்து அவங்க கட்சி ஆள் யாரோ அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களோட பேர் அதுல இருக்கிறதுக்கான உறுதி பண்றத வந்து ஏடிஎம்கே ஆள் தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பண்ணணும். அப்ப விஜய் அவர்கள் பயந்துதான் அந்த வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக இந்த எஸ்ஏஆர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த எலெக்ஷனை பாதிக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவர் பிஜேபியோட போறது கிடையாது. ஒண்ணு தனியா நிக்க போறாரு, இல்லாட்டி காங்கிரஸோட நிக்க போறாரு. இப்ப இந்த எஸ்ஏஆர் நடக்கிறது ஃபுல்லாவே பிஜேபிக்காக தான் நடக்குது. அப்போ இதோட பாதிப்பு வந்து திமுகவுக்கும் இருக்கும், டிவிகேவுக்கும் இருக்கும். காங்கிரஸை விட்டுருவோம், அவங்க எந்த சைடு போனாலும் அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த பாதிப்பு வந்து எஸ்ஐஆரால பாதிக்கப்பட போறது மெயினா திமுகவும் டிவிகேவும் தான். காரசாரமான இந்த ஒரு தகவலுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா.